வணக்கம் நண்பர்களே. கடக ராசிக்கான ஏப்ரல் மாத ராசி பலன் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் நம்ம கடகராசி நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்கப் போகுது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் உங்கள் கும்ப வினோத்குமார், இது உங்கள் சாய் திருமண சேனல். நம்ம சேனல் புதுசாக வந்திருக்கிற நேயர்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு ஜோதிட மற்றும் ஆன்மீக சேனல். ஜோதிட ரீதியான பலன்களையும் அதற்குண்டான தீர்வையும் பரிகாரையும் எளிய முறையில் சொல்லக்கூடிய சேனல் தான் நம்ம சேனல். அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து உங்கள் ஆதரவு நம்ம சேனலுக்கு கொடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கடக ராசிக்கு அதிபதி சந்திரன். இந்த கடக ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் என்ன மாதிரியான பலன்கள் நடத்தப் போகிறது? இந்த கடகராசிக்கு ஏப்ரல் மாதம் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இது ஒரு நல்ல மாதம்னே சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னா, கடந்த 2.5 வருஷமாக இந்த கடகராசி நண்பர்களை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருந்த சனி பகவான் திருக்கணித பஞ்சாங்கப்படி, அதாவது திருக்கணித முறைப்படி இப்போ அஷ்டமத்து சனி விலகி சனி பகவான் 9ஆம் இடத்துக்கு போயிட்டார். அதுவே ஒரு பெரிய தீர்வு, பெரிய விடுதலை கிடைச்ச மாதிரி. ஏன்னா கடந்த 2.5 வருஷமாகவே இந்த கடகராசிக்காரங்கள்லாம் படாத பாடுபட்டாங்க அப்படிங்கிறதே நிதர்சனமான உண்மை. ஏன்னா அஷ்டமத்து சனி, அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து சனி. அப்படிப்பட்ட அஷ்டமத்து சனியினால் பல தொல்லைகளையும் சிரமங்களையும் இடையூறுகளையும் சந்திச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த கடகராசி நண்பர்கள். அதனால் இந்த கடகராசிக்கு இது ஒரு விடுதலை தீர்வு அப்படின்னு சொல்லலாம். அதே போல் குரு பகவான் இந்த மாதம் முழுவதுமே லாபஸ்தானத்தில், அதாவது 11ஆம் இடத்துல சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. லாபத்தில் குரு இருக்கிறது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. கடந்த 1 வருஷமே அஷ்டமத்து சனியில் சிரமப்பட்டாலும் குரு பகவான் ஒரு வகையில் உங்களுக்கு பணங்காசையும் லாபங்களையும் கொடுத்துட்டு இருந்தார். அது இந்த மாதமும் தொடரும். அடுத்த மாதம் தான் குரு பயிற்சி. அடுத்த மாதம் இந்த குரு பகவான் 12ஆம் இடத்துக்கு விரயஸ்தானத்துக்கு வர்றாரு கடகராசிக்கு. இந்த மாதம் முழுவதுமே லாபஸ்தானத்தில் தான் இருக்கிறாரு கடைசி மாதம். அதனால் பல லாபங்களை அள்ளி கொடுக்க போகிறார் குரு பகவான். அதனால் பணத்துக்கு பஞ்சம் இருக்காது. சனி பகவான் விலகி 9ஆம் இடத்துக்கு போயிட்டார். 2 முக்கிய கிரகங்களுமே நல்ல இடத்துல, சாதகமான இடத்துல இந்த கடகராசிக்கு இருக்கிறதுனால இது ஒரு நல்ல மாதம், அதாவது நல்ல விஷயங்கள் ஆரம்ப மாதமாக கடகராசிக்கு இந்த மாதம் இருக்க போகிறது. குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து பணங்காசுக்கு பஞ்சம் இல்லாமல் பார்த்துப்பார். அதே போல் சனி பகவான் பிரச்சனை 8ஆம் இடத்துலேருந்து என்னென்ன பிரச்சனை கொடுத்தாரோ அத்தனை பிரச்சனையும் இப்போ விலகி தன்னால் சரியாயிடும். சார் என்ன சார் 2.5 வருஷமாக போராடிட்டு இருக்கேன், இந்த வகையில் தான் பிரச்சனை வரணும்னு இல்லை, தேவையில்லாத பிரச்சனைகள், சண்டைகள், வம்பு இது அத்தனையும் சந்தித்தோம் அப்படின்னு சொல்லக்கூடிய கடகராசி நண்பர்கள் கவலைப்பட வேண்டாம். அஷ்டமத்திலிருந்து சனி பகவான் விலகிட்டாலே உங்கள் பிரச்சனை தீர்ந்தது, சரியாக போயிடுச்சுன்னு அர்த்தம். இருந்த பிரச்சனை இருந்த இடம் தெரியாமல் காணா போயிடும். சனி பகவான் 9ஆம் இடத்துக்கு போகிறது ஒரு நல்ல விஷயம். அதே போல் ராசி அதிபதி சந்திரன் இந்த மாதம் முழுவதுமே நல்ல இடங்களில் தான் பயணிக்க போகிறார். அதே போல் 4ஆம் இடத்துக்கு அதிபதியான 4 மற்றும் 11ஆம் இடத்துக்கு அதிபதியான சுக்கிரன் தொடர்ந்து உச்ச நிலையில் தான் இந்த மாதம் ஃபுல்லாக இருக்க போகிறார். அதனால் வீடு, மனை, வாசல் இது அத்தனையும் இந்த மாதம் இந்த கடகராசி நண்பர்களுக்கு அமையும். இது ஒரு நல்ல மாதம், நல்ல மாதத்தின் ஆரம்பம் கூட சொல்லலாம். அதாவது இந்த வருஷமே கடகராசிக்கு ஒரு நல்ல வருஷம் தான் 2025. அதனால் பல நல்ல விஷயங்களுக்கான தொடக்க மாதமாக, ஆரம்ப மாதமாக இந்த கடகராசி நேயர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் அமையப்போகிறது. அதனால் கவலைப்பட வேண்டாம் நண்பர்களே. நான் உங்கள் கும்ப வினோத்குமார், இது உங்கள் சாய் திருமண அஸ்ட்ரோச்சானல். தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பமுள்ள நண்பர்கள் நேயர்கள் என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எந்த ஊர், எந்த நாடு, எந்த மாவட்டத்தில் இருந்தால் ஆன்லைன் வழியாக ஃபோனிலே கூப்பிட்டு அனைத்து பலனும் துல்லியமாக சொல்லப்படும். நேர்களே, நான் உங்கள் கும்ப வினோத்குமார், இது உங்கள் சாய் திருமண அஸ்ட்ரோச்சானல். நன்றி, வணக்கம்.